ஒரு பெண் பலவீனப்படுத்தும் ஆவியோடு நிமிர முடியாமல் பல்வேறு கஷ்டங்களை சுமந்து கொண்டு அங்கு அமர்ந்திருப்பதை ஆண்டவர் பார்த்து விட்டார். இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு கோணு போட்டு நடக்கிற பாட்டி எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. கோணு போட்டு நடக்கிற தாத்தா எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எதிரில் தாத்தா தடி மூணி நடந்து வருவார். அவரால் நிமிர முடியாது, வளைஞ்சனே வருவார். நம்ம யாருன்னு அவரால் பார்க்க முடியாது, இடுப்பளவு தான் தெரியும். அதனால யாரா அவன் போறவன் அப்படின்னுவார். நம்ம பேர் சொன்னா தெரியாது. ஐயா நான் ரத்தனம் புள்ளங்க ஐயா. அப்படியா, அதே கொஞ்சம் கடைக்கு போய் விடான்வார். அந்த காலத்தில் 90 வயசு 100 வயது 110 வயது கடந்த மூத்தோர் 3வது கோல், அதாவது கையில அந்த தடிக்கோலை பிடிச்சுன்னு கூணு போட்டு நடப்பாங்க. அது வயது முதிர்ச்சியின் காரணமா வரும். இன்னைக்கு அந்த தலைமுறைக்கு அதை பார்க்குற வாய்ப்பு இல்லை. ஏன்னா மனுஷனுடைய ஆயுசு நாள் அவ்வளவு பெருகவும் இல்லை. 70 கடந்தாலே போதும், 80க்கு மேல போதுனா வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. இங்கே ஒரு பெண் ஜெபாலயத்தில் நிமிர முடியாத கூனியா இருக்கிறாள். அவள் வயது முதிர்ச்சியினால் அப்படி இல்லை. அவர்களுக்குள்ளே ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி, அந்த வியாதி அவர்களை நிமிர முடியாமல் கூனியாக வைத்திருக்கிறது. இதை ஆண்டவர் இயேசு பார்த்ததும் அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு பாருங்க. இயேசு அந்த பெண்ணை பார்த்து தம்மிடத்தில் அந்த பெண்ணை அழைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அந்த பெண்ணின் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அந்த பெண் நிமிர்ந்து கடவுளை மகிமைப்படுத்தினார். நல்ல அந்த பகுதியை கவனிங்க. இங்கேயும் 2 விதமான டெலிவரன்ஸ் இருக்குது, 2 விதமான மீட்பு இருக்குது. ஒன்னு சரீர பிரகாரமான மீட்பு, இன்னொன்னு ஆவி சார்ந்த மீட்பு. 2 விதமான மீட்பையும் நமக்கு பார்க்க போறோம். இந்த பெண்ணுக்கு ஒரு சரீர பிரகாரமான மீட்பு ஆண்டவர் தர. இந்த பெண் ஏறக்குறைய 18 வருஷமா இப்படி நிமிர்ந்து நடக்க முடியாத பெண்ணாகவே இருக்கிறாங்க. இதை பார்த்த கர்த்தர் அந்த பெண்ணை அழைத்து தமக்கு முன்னே நிறுத்தி அந்த பெண்ணின் மீது தம் கையை வைத்து, பெண்ணே உன்னை பலவீனப்படுத்துகின்ற ஆவியிலிருந்து நான் உனக்கு மீட்பு தருகிறேன் போன்ற. அந்த 18 வருடம் நிமிர முடியாமல் கூனியாக இருந்த அந்த பெண் உடனே நிமிர்ந்து அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்திவிட்டு அங்கே போய் உட்காருகிறார். இது ஒரு சரீரம் சார்ந்த விடுதலை, இது ஒரு சரீரம் சார்ந்த மீட்பு. அந்த பெண்ணுக்கு இருந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த மீட்பு. 2வது ஆவி சார்ந்த மீட்பு வருது. பாருங்க வசனம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினால். இது நடந்து முடிஞ்சதுமே வசனம் 14 பாருங்க, எவ்வளோ பெரிய அடிமைத்தனம் சமுதாயத்தில் இருக்குது. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியா ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது. நல்லா புரிஞ்சுங்க. இங்க இருக்கிற ஜெப ஆலய தலைவன் அந்த ஜனங்களை பார்த்து கோபமடைகிறான். இயேசுவின் மீது கோபமடையல. நியாயப்படி அங்க இந்த ஜெபாலய தலைவனுடைய கூற்றுப்படி தவறு செய்தது யாரு? இயேசுதான். ஜெபாலய தலைவன் கூற்றுப்படி ஓய்வு நாளில் வேலை செய்வது தப்பு. இது மோசேவினால் கொடுக்கப்பட்ட கட்டளை. இதை யூதர்கள் வைராகியமாய் பின்பற்ற வேண்டும். எது செய்வதாக இருந்தாலும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாது என்பது அவர்கள் பின்பற்றுகிற கட்டளை. அப்ப நியாயப்படி இங்கே கடிந்து கொள்ள வேண்டியது யார? ஆண்டவராகிய இயேசுவை. ஆண்டவராகிய இயேசுவை அவர் கடிந்து கொள்ளல. மாறாக அங்கே சூழ்ந்து நிற்கிற ஜனங்களை பார்த்து அவர் கடிந்து கொள்றார். அது ரெகுலரா நடக்கிறது தான். பையன் மேலதான் அப்பாவுக்கு பயங்கரமான கோபம் இருக்கும். அவனை போய் கேட்க மாட்டாரு. வீட்டுக்கார அம்மா மேல டென்ஷன் ஆவார். கோபமெல்லாம் நேரம் அங்கதான் எடுத்து போய் இறக்குவார். இந்த இடத்துல ஜெப ஆலய தலைவன் இயேசுவின் மீது சினம் கொள்ளாமல் ஜனங்களை பார்த்து கேட்கிறான், உங்களுக்கெல்லாம் அறிவில்லையா?
6 நாட்கள் இருக்கிறதே ஒரு வாரத்தில். அந்த 6 நாட்கள் நீங்கள் சுகமாக்கிக் கொள்ளலாமே. இந்த ஓய்வு நாள், வாரத்தின் கடைசி நாள், இது யூதர்களுக்கு பரிசுத்தமானதல்லவா? இந்த நாளில் இப்படி நீங்கள் செய்யலாமா? இது தவறல்லவா என்று கேட்டதும் அதை பார்த்து கொண்டு ஆண்டவர் இயேசு பொறுத்து கொண்டு அமைதியாக இருக்கல. அதுதான் ஏசாயா சொன்னாரு, நியாயம் செய்யுங்கள், நீதியை தேடுங்கள், நீங்கள் நியாயத்தை விசாரியுங்கள். அநீதி நடக்கிற இடத்துல உடனே தட்டி கேட்கிறார். பாருங்க வசனத்துல உடனே சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக. சரி, அவனை தானே திட்டுறான், நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு போகாம இரட்சகராகிய கிறிஸ்து அங்கே ஒரு புரட்சி செய்கிறார். இயேசு உடனே அந்த ஜெபாலய தலைவனை பார்த்து சொல்றாரு, மாயக்காரனே. நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க. மாயக்காரனே, வெளிவேஷம் போடுகிறவனே, உள்ளொன்றும் புறமொன்றும் செய்கிறவனே, முன்னொன்று பேசி பின்னொன்று பேசுகிறவனே, நீ ஏமாற்றுகிறவன், நீ ஒரு மாயக்காரன், நீ ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, நீ உனக்குள்ளே இப்படி சிந்திப்பது தகுமா? பாருங்க வசனம், மாயக்காரனே, உங்களில் எவனாகிலும், அதாவது உன் வீட்டில் இருக்கிறவன், இல்ல உன் குடும்பத்தில் இருக்கிறவன், இல்ல உன்ன மாதிரி ஜெபாலய தலைவன், இல்ல உன்ன மாதிரி பரிசேயன், சதுசேயன், வேத பாரகன், ஆசாரியன், உங்களில் எவனாகிலும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? என்ன அற்புதமான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, எவ்வளவு டீட்டெயிலா விளக்குறார் பாருங்க ஆண்டவர் இயேசு. அந்த ஜெபாலய தலைவன் அந்த சமுதாயத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவன். அவன் நினைத்தால் இயேசுவுக்கு தண்டனை கொடுக்க சிபாரிசு செய்ய முடியும். அப்படி இருந்த துணிச்சலா எதிர்க்கிறார், மாயக்காரனே, நீ பேசுவது தவறு. உன் வீட்டில் இருக்கிற யாராகிலும் ஒரு ஓய்வு நாளிலே உன் வீட்டில் இருக்கின்ற எழுதையோ அல்லது கழுதையோ ஒரு ஓய்வு நாளில் அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டி கொண்டு வந்து அதை மறுபடியும் நீங்கள் தொழுவத்தில் கட்டுவதில்லையா? அப்ப அது வேலை இல்லையா? அப்ப நீ அந்த வேலையை செய்யலாம். இந்த பெண்ணுக்கு நான் சுகம் கொடுக்க கூடாதா? அந்த எருதுக்கும் கழுதைக்கும் நீ வேலை செய்யலாம். எருதை விட கழுதையை விட இந்த பெண் என்ன மோசமானவளா? அப்ப இந்த பெண்ணுக்கு நான் நலன் கொடுத்தது ஏன் உனக்கு பிடிக்கவில்லை? இதுதான் இங்க ஏசாயாவும் சொன்னாரு, என் சன்னதிக்கு வீணான காணிக்கைகளை கொண்டு வராத, என் சன்னதியில தூபம் காட்டாத, என் சன்னதியில நீ மாத பிறப்பு, சபை கூடுதல், ஆராதனை செய்யாத. என்ன, நீ என் பாதையை விட்டு விலகி போயிட்ட, திக்கற்றோரை நேசிக்கல, கைம்பெண்களை நீ விசாரிக்கல, ஏழைகளை நேசிக்கல. அப்படி இருக்கும் போது இந்த ஆராதனை எனக்கு எதற்கு என்று கேட்கிறார். அதுதான் இங்க ஆண்டவராகிய இயேசுவும் கேட்டாரு. வசனம் 16 பாருங்க, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இந்த பெண்ணை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொன்னேனே, இந்த பகுதியிலும் 2 விதமான விடுதலை குறித்து பேசுகிறது. ஒன்று, அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்த சரீர பிரகாரமான மீட்பு. அந்த மீட்பை கொடுத்து அந்த பெண்ணை ஆண்டவர் சமுதாயத்தில் சமமாக வாழ அழைக்கிறார். 2வது, அங்கே ஒரு விதமான அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிற இந்த யூத மதத்தினுடைய தலைவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மீட்பின் எச்சரிக்கை.